Hi students, welcome to BME Max 10th Standard Max 3rd Chapter Exercise 3.19 5th sum பார்க்கலாம். Given that 3 matrix கொடுத்திருக்காங்க, verify that A into B plus C equal to AB plus AC ன்னு கொடுத்திருக்காங்க. First left hand side எடுத்துக்கலாம், A into B plus C. First bracket கொடுத்திருக்கிறத கண்டுபிடிக்கணும் எப்பவுமே. இப்போ B plus C. B வந்து 1 minus 1 2 3 5 2. C வந்து 1 3 2 minus 4 1 3. இது ரெண்டையும் இப்படியே ஆட் பண்ணிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு இந்த 1 ப்ளஸ் 1 2 மைனஸ் 1 ப்ளஸ் 3 வந்து 2. 3ல் 1 போச்சுன்னா 2 பெரிய நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ் 2 2 ப்ளஸ் 2 4. அடுத்தது இங்கே 3 மைனஸ் 4. இப்போ இங்கே 4லேருந்து 3 போச்சுன்னா 1 பெரிய நம்பருக்கு முன்னாடி சைன் மைனஸ், இப்போ மைனஸ் 1. அடுத்து 5, இங்கே 5 ப்ளஸ் 1 இது 6. அதே மாதிரி 2 ப்ளஸ் 3 5. இப்போ B ப்ளஸ் C கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது கூட A வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்போ A இன்ட்டு B ப்ளஸ் C. A வந்து 1 3 5 மைனஸ் 1. இங்கே B ப்ளஸ் C வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். 2 2 4 2 2 4 மைனஸ் 1 6 5. இது B ப்ளஸ் C. இப்போ இதையும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் ரோ இன்ட்டு காலம். இப்போ நம்ம 7 போட்டோம்னா எப்படி போடுவோம், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே ரோ, இது காலம். அப்போ 1 இன்ட்டு 2 இது மல்டிப்ளை பண்ணுறதுனால நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். ரோவையும் காலையும் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 1 இன்ட்டு 2 ப்ளஸ் இங்கே 3 இன்ட்டு மைனஸ் 1. அடுத்தது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், அடுத்தது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம். அதே மாதிரி செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம். இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ 1 இன்ட்டு இங்கே 2 வந்து 1 இன்ட்டு 2, அடுத்து 3 இன்ட்டு மைனஸ் 1, அடுத்தது 1 இன்ட்டு 2 ப்ளஸ் 3 இன்ட்டு 6, நெக்ஸ்ட்டு 1 இன்ட்டு 4, அடுத்தது 3 இன்ட்டு 5. அதே மாதிரி செகண்ட் ரோ வந்து 5 இன்ட்டு இங்கே 2, அடுத்தது 5 இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1, அடுத்தது 5 இன்ட்டு 2 ப்ளஸ் மைனஸ் 1 இன்ட்டு 6, நெக்ஸ்ட்டு 5 இன்ட்டு 4 ப்ளஸ் மைனஸ் 1 இன்ட்டு 5. இப்போ 1 இன்ட்டு 2, 1 இன்ட்டு 2 வந்து 2. இங்கே 3 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 3. 1 இன்ட்டு 2 2 ப்ளஸ் 3 6 ஆர் 18. இங்கே 1 இன்ட்டு 4 4 ப்ளஸ் 3 இன்ட்டு 5 15. அடுத்தது இங்கே 5 2s ஆர் 10. இங்கே மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1. அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 வந்து ப்ளஸ் 1. இப்போ இங்கே 10, இங்கே ப்ளஸ் 1. அடுத்து 5 2s ஆர் 10. இங்கே வந்து மைனஸ் 1 இன்ட்டு 6 வந்து மைனஸ் 6. அடுத்தது இங்கே 5 இன்ட்டு 4 20. இங்கே மைனஸ் 1 இன்ட்டு 5 வந்து மைனஸ் 5. இப்போது 2 மைனஸ் 3 வந்து இது ரெண்டும் வேறு வேறு சைன். இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி பெரிய நம்பருக்கு முன்னாடி சைன் போடணும். இப்போ 3ல் 2 போச்சுன்னா 1, பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 1. இங்கே 2 ப்ளஸ் இங்கே வந்து 18. 2 ப்ளஸ் 18 வந்து 20. இது 15 ப்ளஸ் 4 19. இங்கே 10 ப்ளஸ் 1 வந்து 11. 10 மைனஸ் 6 வந்து 4. 20 மைனஸ் 5 வந்து 15. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஏபி ப்ளஸ் பிசின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்கணும். ஏ வந்து 1 3 5 மைனஸ் 1 இன்ட்டு பி வந்து 1 மைனஸ் 1 2 3 5 2. இதுலேயும் அதே மாதிரி ரோஸ், இங்கே காலம்ஸ், இப்படி 7 மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இது ரோ, இது காலம். அப்போது 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 வந்து 1. அடுத்து 3 இன்ட்டு 3 9. நான் இப்படியே டைரெக்டாக போட்டேன். நீங்கள் வேணும்னா இந்த ப்ளஸ் பண்ணி ஸ்டெப்ஸ் வேணாலும் இதில் எழுதியிருக்க இந்த மாதிரி வேணாலும் எழுதிக்கோங்க. இதில் 1 இன்ட்டு 1 வந்து 1. இங்கே 3 3s ஆர் 9. அடுத்தது
1 into minus 1 வந்து minus 1, 3 into 5 வந்து 15. Next 1 into 2, 2 plus 3 into 2, 6. அதே மாதிரி second row 5 into 1, 5. இங்கே minus 1 into 3, minus 3. Next in the row second column 5 into minus 1 வந்து minus 5, minus 1 into 5 வந்து minus 5. Next 5 into 2 வந்து 10. இங்கே minus 1 into 2 வந்து minus 2. இப்போ 1 plus 9 வந்து 10. இங்கே minus 1 plus இங்கே வந்து 15 இருக்குது. அப்போ 15ல் 1 போச்சுன்னா 14. ரெண்டு வேறு வேறு சைன். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி பெரிய நம்பருக்கு முன்னாடி சைன் போடணும். அப்போது -1 + 15 வந்து ப்ளஸ் 14. 2 + 6 வந்து 8. 5 - 3 வந்து 2. -5 -5னா ரெண்டும் சேம் சைன் ஆட் பண்ணி அதே சைன் போடணும். அப்போ 5 + 5 10. இங்கே சைன் வந்து ரெண்டு மைனஸ் இருக்கனால இங்கே மைனஸ். அப்போ 10 - 2 வந்து 8. இப்போ ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். ஏபி ப்ளஸ் ஏசி, இது ஏ. ஏசி ஈக்குவல் டு இங்கே ஏ வந்து 1 3 5 - 1, சி வந்து 1 3 2 -4 1 3. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 × 1 வந்து 1, 3 × -4 -12. அடுத்தது 1 × 3 3 ப்ளஸ் 3 × 1 3. அடுத்தது 1 × 2 2, 3 × 3 9, 3 3s are 9. அடுத்தது 5 × 1 5 ப்ளஸ் -1 × -4 ப்ளஸ் 4. அடுத்தது 5 × 3 15. இங்கே -1 × 1 -1. நெக்ஸ்ட்டு 5 × 2 10 ப்ளஸ் இங்கே -1 × 3 -3. இப்போ 1 - 12 வந்து -11. இங்கே 3 + 3 6, 2 + 9 11, 5 + 4 9, 15 - 1 14, 10 - 3 7. இப்போ ஏபி ப்ளஸ் ஏசி. ஏபி வந்து 10 14 8. இங்கே 2 - 10 8 கண்டுபிடிச்சிருக்கோம். ஏசி வந்து -11 6 11 9 14 7 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ இங்கே 10, இங்கே -11. அடுத்தது 14 + 6 ஆட் பண்ணும்போது அப்படியே அந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட் ஃபஸ்ட் ரோ அப்படியே ஃபஸ்ட் ரோ தான் ஆட் பண்ணணும். அந்தந்த நம்பருக்கு ஈக்குவேட்லாம் ஆட் பண்ணணும். அப்போ இங்கே 10 வந்து 10 + -11. அடுத்தது இங்கே 14 + 6, இங்கே 8 + 11. அடுத்தது இங்கே 2 + 9, இங்கே -10 + 14 8 + 7. இப்போ 10 - 11 வந்து -1. இங்கே 11லேருந்து 10 மைனஸ் பண்ணணும். பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கனால -1. 14 + 6 வந்து 20. 8 + 11 19. 2 + 9 11. -10 + 14. இப்போ ரெண்டு வேறு வேறு சைன். இந்த 14லேருந்து 10 மைனஸ் பண்ணால் 4. பெரிய நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ் சைன் இருக்கனால +4. இங்கே 8 + 7 வந்து 15. இது செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ ஈக்குவேஷன் 1 and 2. ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ரெண்டும் ஒன்றா தான் வந்திருக்கு. இப்போ ஏ × B + C = AB + AC. ரெண்டும் ஒரு மேட்ரிக்ஸ் தான் வந்திருக்குது. ஹென்ஸ் வெரிஃபைட். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.